வெல்கம் பேக் டு சவுத் டியூப். நம்ம இந்த வீடியோல சரவாதி பேக் வாட்டர் லிங்கனமக்கி டேமோட ஒரு சைடை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நிஜமா ஒரு பியூட்டிஃபுல்லான வியூ இங்க இருந்து கிடைக்கும். ஃபேமிலியா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணனா இது பெஸ்ட் ஸ்பாட். பிரைவேட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும். நம்ம போயிருந்த டைம்ல எக்கச்சக்கமான மழை. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கர்நாடகா மான்சூன்ல எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சோ கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா போனீங்கன்னா பெஸ்டா ஸ்பெண்ட் பண்ணலாம் இங்க. இந்த சரவாதி பேக் வாட்டர் ஸ்பாட் பாத்தீங்கன்னா சாகரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து சரியா 13 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கு. ஸோ ரோட்ல இருந்து சரியா ஒரு 1 கிலோமீட்டர் இல்ல ஒரு 700 மீட்டர் வந்து நம்ம மண் ரோட்ல வர மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்வென்ச்சரா இருக்கும். நம்ம வந்து மான்சூன் டைம்ல வந்திருந்தாலும் மழை கொட்டின்னு நான் ஸ்டாப்பா இருந்தது. ஃபேமிலியா ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த ஸ்பாட்டுக்கு வாங்க. ஏன்னா யாருமே பெருசா இருக்க மாட்டாங்க. நம்ம பிரைவேட்டா உட்காந்து என்ஜாய் பண்ணிட்டு ஃபேமிலியா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நம்ம குழந்தைங்களோட வந்திருந்தா நிஜமா அவங்க பியூட்டிஃபுல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஆனா அந்த ரோடு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். பைக்ல எல்லாம் வர்றதுக்கு கொஞ்சம் ரிஸ்கா இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லா நீங்க வர்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த இடத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் அப்படின்ற குட்டியா இதை பார்த்துடலாம். இது சரவாதி ரிவர். இது பாத்தீங்க அப்படின்னா அம்பு தீர்த்தா அப்படின்ற பகுதியில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. சிமோகா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா அது வந்து அதோட பர்த் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். இது எப்படி அம்பு தீர்த்தா அப்படின்னா ராமர் இந்த இடத்துல வராங்க. ராமர் சீதா 2 பேருமே. சீதாக்கு தண்ணி தாகம் எடுக்கிறதுனால ராமர் அம்பு எய்றாரு. அந்த இடம் அம்பு போய் உள்ற அந்த குத்துற இடத்துல இருந்து தண்ணி வருது. சோ யூனோ சீதாவோட தாகம் தணியுது. அந்த இடத்துல உருவான நதி தான் இந்த சரவாதி ரிவர். அதை வந்து அம்பு தீர்த்தா அப்படின்றது அந்த இடத்துக்கு பேர் வச்சிருக்காங்க. அங்க இருந்து அந்த இடம் உருவாகி தண்ணி மலை உச்சில இருந்து கீழே வருது. அந்த இடத்துல ஒரு ராமர் டெம்பிளும் இருக்கு. சோ இந்த இடத்துல எக்ஸ்பெஷலி இந்த லிங்கனமக்கி டேம் அப்படின்னு இதுக்கு பேர்னா இந்த இடத்துல அந்த சரவாதி ரிவர் ரொம்ப வைடா ரொம்ப பெரிய பரப்பளவுல இருக்கும். சோ அதுல ஒரு செக் டேம் மாதிரி கட்டி அப்புறம் அந்த இடத்துல இருந்து தண்ணி திறந்து விடும் போதுதான் ஜோக் ஃபால்ஸ்ல நீங்க தண்ணி பாப்பீங்க ஆக்சுவலி. சோ ஜோக் ஃபால்ஸ் இந்த டேம்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 8-9 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. சோ இந்த ஆறு பாத்தீங்கன்னா கர்நாடகாலே பிறந்து கர்நாடகாலே உள்ள ஒரு கடல்ல போய் கிடக்குது. சோ ஷிமோகா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உத்தர கர்நாடகா இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்ல தான் இந்த ஆறு பாயும். ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா 123 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த ஆறோட நீளமே. ஆனா நிறைய தண்ணி கடல்ல வேஸ்டா கலக்கிறது நம்ம பார்க்கல. ஏன்னா மழை காலங்கள்ல ஜோக் ஃபால்ஸ்ல எக்கச்சக்கமா இந்த ஆறுல தண்ணி ஓடும். சோ எல்லாமே வந்து நிறைய கடல்ல போய் கலக்குது. இந்த ஆறுல பாத்தீங்கன்னா 2 பவர் ஜெனரேட் பண்றதுக்கு அந்த இது வச்சிருக்காங்க ஆக்சுவலி. சோ ஒட்டுமொத்தமா இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸ் இந்த ரிவர். சோ நிறைய பேருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சோ அதனாலதான் இந்த வீடியோ போகுது. நம்ம ஃபேமிலியா போய் பியூட்டிஃபுல்லா கொஞ்சம் குவாலிட்டி டைம் இங்க ஸ்பெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் மழை கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதனால நம்ம இங்க இருந்து கிளம்பி நம்மளோட அடுத்த ஸ்பாட்டுக்கு போயிட்டோம். நம்மளோட லிஸ்ட்ல இது வந்து 5வது பிளேஸ். சோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது நம்ம இங்க இருந்து கண்டிப்பா ஜோக் ஃபால்ஸ் தான் போக போறோம். சோ தொடர்ந்து பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிடுங்க. தேங்க்யூ. பாய்.